கடந்து செல்வோமாக. நாட்கள்ல தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் தகப்பனிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். தகப்பன் பிள்ளைகளிடத்துல சில காரியங்களை, அதை நான் இப்படி சொல்கிறேனே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல சில காரியங்களை என்ன செய்கிறார்கள்? எதிர்பார்க்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். மனைவி புருஷனிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். புருஷன் மனைவியிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். சபை ஊழியனிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஊழியன் சபையினிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இப்படி எதிர்பார்ப்பு என்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. ஆனால் நாம் யாவரும் சேர்ந்து எதிர்பார்க்கிறதான ஒரு இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நாம் சொல்லிவிட்டால் அவர் 100% நமக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல உபவாச ஜெபம் முடியும் வரைக்கும் எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. உபவாச ஜெபம் முடிந்து இதுல உட்கார்ந்திருக்கிற அப்பொழுதுதான் எனக்குள்ள ஒரு ஊற்று, எனக்குள்ள ஒரு வார்த்தை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என்று ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே துணித்தது. வேதாகமத்தை திறந்து பார்க்கும்போது 2 வசனங்கள் அதிலே காணப்பட்டது. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பி. இப்போதும் என் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு எதிர்பார்ப்போடு வாழ்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு யாராவது கோடிக்கணக்கான ரூபாயை தரமாட்டாங்களான்னு. தேவைகள் நிறைந்த உலகம், தேவைகள் நிறைந்த உலகத்துல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. எதிர்பார்ப்புகள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கும் போது அதை நாம் சரியாய் பயன்படுத்துவோமா? அதை சரியாய் செயல்படுத்துவோமா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் மொத்தமாய் நமக்கு கொடுக்காமல் அவ்வப்போது அந்த தேவைகளை கர்த்தர் கிருபையாய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. இப்போ அவரிடத்துல என்னுடைய மகனுக்கு நான் திருமணத்தை முடித்தவுடனே கணக்கு பார்க்கும்போது கடன் இல்லாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல கேசவன் பிரதர் அங்கிருந்து சொல்றார், எனக்கும் கடன் இல்லைன்னு. 3வது கல்யாணம் பிரதர் சாமுவேல் பிரதர் நாளைக்கு நடத்த வர்றாரு, அவங்களுக்கும் கடன் இருக்காது. அல்லேலூயா. 4வது கல்யாணம் ஆசீர்வாதம் வச்சு நடத்த போறாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் என்ன செய்யாது? கடன் என்ன செய்யாது? இருக்காது. 5வது கல்யாணம் பொண்ணுக்கு நடக்க போகுது, அவளுக்கும் கடன் என்ன செய்யாது? இருக்காது. காரணம் என்னவென்றால், நாம் எதிர்பார்க்கிறதான தேவன் கடன் இல்லாமல் நம்மை வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த காரியமானாலும் சரி, அதற்கு தேவை நன்றாய் ஜெபிக்க வேண்டும். தேவை நன்றாய் என்ன செய்திருக்க வேண்டும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்கு கைக்கூடி வந்திருக்கிறது, இதை நான் செயல்படுத்தும் போது, கடைசியாய் கணக்கு பார்க்கும் போது, ஆனா ஒரு கல்யாணத்துல ஒரு அற்புதத்தை செய்தது போல என் குடும்பத்துல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதத்தை செய்து கடன் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டும். அல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழ்க்கையை என்ன செய்யணும்? துவங்க வேண்டும். கடனோடு வாழ்க்கையை துவங்க கூடாது. அப்படி கடன்கள் வரும் என்கிறத உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால், அந்த திருமணத்தை மிக குறைந்த செலவில் நடத்துவது நல்லது. எப்படி நான் சொல்றது சரியா தப்பா? கடன் வாங்கியாம் பெரிய காரியத்தை செய்வன.
கடன் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து உனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வச்சதுனால நான் இவ்வளவு கடன் பட்டனேன்ட்டு அவங்க சொல்லக்கூடாது. எப்படி சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ அப்படி என்ன செய்யக்கூடாது. என் கல்யாணத்துல எனக்கும் பாஸ்டர்மாக்கும் கல்யாணம் முடிக்கும் போது கடன் இல்லை. ஏன்னா நான் 5 பைசா செலவழிக்கிறேன். எனக்கு இங்க தலைமை போதகர் தான் செலவழிச்சாங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட சின்ன வயசுல இருந்தே 1ஆம் கிளாஸ்ல இருந்தே அவங்க கிட்டே இருக்கிறேன். அவங்க தான் என்னை வளர்த்தது, அவங்க தான் என்னை ஆளாக்குனது, அவங்க தான் எனக்கு பொண்ணு பார்த்தது. நானா பார்க்கல, அவங்க தான் எனக்கு பொண்ணு என்ன செய்தது, பார்த்து திருமண காரியத்தை என்ன செய்தாங்க, ஏற்பாடு பண்ணி எல்லா காரியத்தையும் அவங்க தான் இது பண்ணாங்க. செலவையும் அவர்களே என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். என் கையில வந்த காசு எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். எதற்காக நான் சொல்றேன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதுவா இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் மத்தியில கடன் இல்லாமல் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கீங்களே. கடன் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்யணும்? இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. ஆண்டவர் நம்பினால் அவர் ஒருபோதும் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் நம்மை ஆண்டியாய் விடுவது இல்லை. ஹல்லேலூயா. யாரை நம்புனா சொல்லுங்க, யாரை நம்புனா? நம்ம சொல்லுதோம், உண்மை தான் நான் நம்பியுள்ளே, அடுத்த நேரம் எவன் 5 பைசாக்கு வட்டிக்கு கொடுப்பான்னு ஓடுவே. அதுக்கு ஒரு மியூசிக். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாடுறது என்ன பாடுதோ, என்ன பாடுதோ, ஆண்டவரே சூழ்நிலைமை இப்படி ஆயிடுச்சு, நான் என்னையா செய்ய? கொஞ்சம் பொறுமையா இருங்களா. அந்த வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிற, இப்போதும் ஆண்டவரை நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே, நான் நம்பின தேவன் நம்மளை கைவிட, நம்பின ரட்சகர் நம்ம எல்லா சூழ்நிலைமைகளையும் என்ன செய்வார், நடத்துவார். அல்லேலூயா. ஆனால் நம்பின தேவனுக்கு முன்பு என் மீறுதல்கள் லாட்சியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். நம்முடைய மூடனுடைய நிந்தனைக்கு என்ன செய்யாதோ. அப்போ நம்பின தேவனுக்கு முன்பு நாம் மீறுதல்கள் இல்லாமல் வாழ வேண்டும். எல்லா மீறுதல்களிலும் இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், விடுதலையாக்க வேண்டும். அப்போ ஆண்டவரை நம்பிட்டோம்னா ரட்சிக்கப்படாத அல்லாட்டா ரட்சிக்க மாட்டாத எவரையும் எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது. எவரையும் ரட்சிக்க மாட்டாத, இன்னைக்கு பாருங்க, சில நபர்களை எடுத்தால் அவர்கள் பிறரை சார்ந்து வாழுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுத, நீங்க வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்றால் பிறரை சார்ந்தல்ல, இயேசுவை மட்டும் சார்ந்து வாழுங்கள். யாரை மட்டும்? இயேசுவை மட்டும். பாருங்க, புலம்பல்ல ஒரு வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படாத மறுபடியும் வாசிமா, இன்னும் எங்களுக்கு சகாயம் வருவதற்கு வரும் என்று. பாருங்க, சிலர் வீணாய் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு என்னது வரும், அங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும். 2005ல நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டே போயிட்டான். 2005ல எங்கேயோ இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வருது, விளாத்திகுளத்தில் ஒரு 400 வீடு நீங்க தான் கட்டி கொடுக்க போறாங்கன்னு வாங்கி, மனுஷனால் வருகிற நன்மை நம்ம ஏமாற்றும், தேவனால் வருகிற நன்மை நம்ம ஏமாற்றாது, அது பூரணமாய் நிரம்பும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சரி, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிமா முதல்ல இருந்து. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இதுவரைக்கும் எந்த சூழ்நிலைமையில வீணா பிற காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை இன்னைக்கு நிறுத்தணும். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அதை எப்படி பாஸ்டர் நாங்க நிறுத்த முடியும்? அதை நிறுத்தணும். வீணாய் நாங்கள் என்ன செய்தோம், எதிர்பார்த்து கொண்டிருந்த போது எங்கள் கண்கள் பூத்து போயின,
ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து ரட்சிக்கவே மாட்டார். பாருங்க, எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல எத்தனையோ பேர் பல லட்சங்களை பல ஆயிரங்களை செலவழித்து வீணாய் அவர்கள் ஏமாந்துதான் போயிருக்கிறார்களே தவிர ஒரு எதிர்பார்ப்புகள் என்ன செய்யல, நிறைவேற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நாம் எதிர்பார்க்கிறத நல்ல முடிவை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். நாம் எதிர்பார்க்கிறத நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போறார். எனக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார், இன்னும் கொடுப்பார், இனிமேலும் கொடுப்பார். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார், இன்னும் கொடுப்பார், இனிமேலும் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். 2 கரங்களையும் உயர்த்துங்க. 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த நன்மைகளை இதுவரைக்கும் எனக்கு தந்தீர், இனிமேலும் எனக்கு தருவீர், இன்னும் எனக்கு தருவீர். விசுவாசமுடையவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஆமென், ஆமென். எதிர்பார்க்கும் நன்மைகளை கர்த்தர் நமக்கு தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 29 அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்கிறாருங்க. வேற யாரு நம்மளை நினைச்சிருக்கிறாரு? 29:11 ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. மனுஷன் நம்மளை நினைக்கல. சில நேரத்துல சொல்லலாம், சிலர் சொல்லுவாங்க, இப்பதான் பாஸ்டர் உங்களை நினைச்ச, ஆண்டவரே உங்களை கொண்டு வந்துட்டாரு, ஒரு காப்பி கூட கிடைக்காது. எப்படி? ஆனா ஆண்டவர் நினைச்சிட்டாருங்களா, வானத்தின் பலகனி வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை மேல் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தான் எதிர்பார்க்கணும், வேற யாரும் எதிர்பார்க்க கூடாது. நானும் நல்ல கனிகளை தரும் என்ற அந்த மரத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அது எனக்கு கசப்பான கனிகளை என்ன செய்தது, தந்தது. காரணம் என்ன? எதிர்பார்க்கும் நபர் இரட்சகராய் இருக்க வேண்டும். அவர்தான் இனிமையாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளை நினைத்திருக்கிறது யாரு? அவர் உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். வேற யாரும் உங்களை அறிய முடியாது. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தந்தா இந்த விசுவாசி நல்ல விசுவாசி, ஒன்றும் தராம போயிட்டா அதான் பாவி போயில, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டோம் என்னை வெறுமையா அனுப்பிட்டாங்களா. ஆனா இயேசு அப்படி சொல்ல மாட்டார். தந்தாலும் தராவிட்டாலும் சமயத்துல கை கொடுக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிறது. ஏற்ற வேளையில கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி, மகனே மகளே, நீ கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கொண்டே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்ம மேல ஒரு நினைவை வச்சிருக்கிறார். அந்த நினைவுகளை குறித்து அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மளை சமாதானமாய் நடத்தும். அல்லேலூயா. எப்படி நடத்துவாரு? இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்குல்ல, மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்குல்ல. இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை உங்களுக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. பேச்சில, வார்த்தையில, கற்பில, அன்பில, ஆவியில, நடத்தைகளில நீங்கள் உண்மையா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். 5 பைசாவிலையும் உண்மையா இருக்கணும். 5 பைசாவிலையும் எப்படி இருக்கணும்?
உண்மையா இருக்கணும். 5 வார்த்தைகளிலேயும் உண்மையா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் இடத்துல அதை காணப்படல. ஏன் அவங்க குடும்பம் தாழ்ந்து அவங்க குடும்பம் மேல வராம இருக்குதுன்னு பார்த்தா, அவங்க 2 பேர்ட்ட உட்கார்ந்து பேசினா அவங்க சொல்லுவாங்க, இந்த காரியம் எனக்கு தெரியவே தெரியாது பாஸ்டர். இவங்க சொல்லுவாங்க, இந்த காரியம் எனக்கு தெரியும். அப்ப என்ன குடும்பம்? பரலோகமே ஒரு குடும்பம் தான். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. அவர் நமக்கு அறிவிக்காமல் ஒன்றையும் அவர் செய்ய போறதில்லை. அப்படின்னா இயேசுவே நமக்கு அறிவிக்காமல் ஒன்றும் செய்ய போறது இல்லைன்னா நம்முடைய குடும்பத்துல எவ்வளவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்? நீங்க யோசித்து பாருங்களா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்களா. என்னைய பொறுத்தவரையில நான் என்ன காரியம்னாலும் பாஸ்டர் மட்டும் சொல்லிடுவேன், என் பிள்ளைகளையும் சொல்லிடுவேன். அவங்க செய்தாலும் சரி, செய்யாம போனாலும் சரி, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதே மாதிரி என் பிள்ளைகளையும் என்கிட்ட சொல்லிடும். என் பிள்ளைகளையும் என்கிட்ட என்ன செஞ்சிடும்? சொல்லிடும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உண்மையுள்ளவன் சொல்லுங்க. உண்மையுள்ளவன் பரிபூர்ண கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால், அப்ப இந்த வசனம்லாம் நமக்கு தெரியுது. நம்ம எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நமக்கு நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை என்னைக்காவது உட்கார்ந்து நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? நல்லா ஓடுதீங்க, நல்ல வேலை செய்தீங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுதீங்க, ஆனா மாச கடைசியில பார்க்கும்போது அதுல டெபிட் உள்ளது. அதுல என்னது உள்ளது? டெபிட் உள்ளது, கடன் உள்ளது. ஏன் அந்த கடன் வந்தது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எதை குறைக்க வேண்டும்? எங்க வீட்டுல மாசம் மாசம் பாஸ்டர் எழுதி சொல்லுவாங்க, இந்த மாசம் எவ்வளவு செலவழிஞ்சிருக்கு. உடனே நோட்ல பார்ப்போம், எதெல்லாம் தேவையில்லாத செலவு வந்திருக்கு அதை பார்ப்போம். அப்ப இந்த தேவையில்லாத செலவை எப்படி குறைக்கணும்? எழுதுகிற பழக்கம் உங்ககிட்ட இல்லைல்ல? எழுதுகிற பழக்கம் உங்ககிட்ட இருந்தா ஆராதனைக்கு வரும்போதே ஒரு டைரியை கொண்டு வந்து வசனத்தை எழுதுவீங்க. எழுதுகிற பழக்கம் இருக்கணும். என்னைய பொறுத்தவரை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையில இந்த விளையாட்டு உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவ்வளவு நிந்தனைகளை நான் சுமந்தேன், கர்த்தர் என் எதிர்பார்ப்புக்கு மேலாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று என் வாய் சொல். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சின்னமே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினார்? அந்த குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்க்க, அவரை நோக்கி எதிர்பார்க்க. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல, குடும்பத்துக்குள்ள ஒருமனம் இல்ல, குடும்பத்துல ஒற்றுமை இல்லைன்னா நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் அது நடக்கும். என்ன பாஸ்டர் நீங்க சாபமான வார்த்தை இல்ல, 2 பேரும் சேர்ந்து, 2 பேர் என் நாமத்தினால எங்கே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன். அவர் வந்துட்டார் தான் எல்லாம் நமக்கு வந்துருமே. லேலிய சொல்ல மாட்டீங்களா? அவர் வந்துட்டா நமக்கு எல்லாம் என்ன செஞ்சிடும்? 2 பேரும் ஒருமனப்படணும். சில நேரங்களில் ஒருமனப்படும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், கொஞ்சம் கண்ணீர்கள் வரதான் செய்யும், கொஞ்சம் வேதனைகள் வரதான் செய்யும், எல்லாம் வரதான் செய்யும். அந்த காரியத்தினுடைய முடிவை பார்க்கும்போது நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அங்க ஒரு கிரியை நடந்திருக்கும். அந்த கிரியை தான் நாம் எதிர்பார்த்ததுக்கு மேலாக கர்த்தர் செய்கிறதான கிரியை. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், மனுஷன் செய்ய மாட்டார். மனுஷர்களால் சில நேரங்களில் நஷ்டங்கள் வரும், ஆனால் தேவனால் ஒருபோதும் நஷ்டங்கள் என்ன செய்யாது? வராது. அவைகள் தீமைக்கல்ல, நன்மைகளுக்கு என்று சொல்லிட்டு அங்க ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைக்கிறார். எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் அங்கே ஒரு நிபந்தனையை வைக்கிறார். என்ன நிபந்தனை என்றால், அதை தொடர்ந்து நீங்கள் வாசிங்கள் 12-13 வசனத்தை. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். பாருங்க, அப்ப எதிர்பார்க்கும் நல்ல முடிவு வரணும்னா நம்ம என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? அவரை தொழுது கொண்டு கூடி வந்தனா ஒரு ஆள் கூட முடியுமா? சொல்லுமா? 1க்கு
சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணுக்கு மேற்பட்டவர், 2 பேர். இந்த 2 பேரும் புருஷனும் மனைவி. அந்த 2 பேரும் பெற்றோரும் பிள்ளைகள் கூடி வந்து தேவனை தொழுது கொண்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் செவி கொடுக்கல? கூடி ஜெபிக்கிறதான குடும்ப ஜெபம் அநேக வீட்டுல இல்ல. தயவு செய்து நீ மன்னிக்கணும், தயவு செய்து நீ மன்னிக்கணும். ஒரு நேரமாவது நீங்க குடும்பம் ஆகிட்டீங்கன்னா கூடி ஜெபம் பண்ணு. ஒரு சிலருக்கு தான் அல்லேலியா வருது, அநேகற்ற அல்லேலியா வரல. எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கூடி கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். காலையிலையாவது நைட்லையாவது ஏதாவது ஒரு நேரத்துல 2 பேரும் கூடி என்ன செய்யணும். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. ஏற்று பெங்களூர் போயிருந்தோம், நானும் பாஸ்டர்மா. எங்க ஜூடுக்கு எப்போதுமே 10 மணிக்கு மியூசிக்கை தூக்கி வச்சு அவருக்கு பாடணுங்கிற ஆசை. அவரே சுகம் இல்லாம தான் இருந்தார். போனதும் அவர் சொன்னாரு, அங்கே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் உட்கார்ந்தோம், ஒரு பாட்டை படிச்சு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல நீங்க செய்யணும். ஐயோ எனக்கு அது வந்துட்டு இதை வந்துட்டு வாய்க்கு வந்தபடிகாரம் புலம்புவதை நிறுத்திவிட்டு ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தால் அந்த தேவன் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இறங்குவார். அதான் இங்கே சொல்லப்பட்ட நிபந்தனை என்னன்னா, கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன். எப்படி விண்ணப்பம் பண்ணணுமா? எப்படி தேடணுமா? உங்கள் முழு இருதயத்தோடும். ஜோமனும் போதுதான் சிலருக்கு என்ன வரும்? ஐயோ ஸ்டவ்ல சட்டி வச்சுட்டு வந்துட்டானே, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு உட்காந்து ஜோமன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு உட்கார்ந்து என்ன செய்யுங்க? ஜெபம். ஒரு மனம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையில் அவரை கண்டுபிடிச்சா போதும். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யும்? சொல்ல மாட்டீங்களா? அதான் ஃபாதர் பாடுறார், கண்டு கொண்டே ஒரு பொக்கிஷம், ஏற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டே ஏற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம், இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, சர்வ வல்லவர், சாவை வென்றவர், சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மனவாளன். அப்ப பாருங்க, நல்ல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார். ஆனா இப்பொழுது நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா அவரை தேடணும். அவரை தேடினால் நாம் என்ன செய்வோம்? கண்டு கொள்வோம். அதிகமாய் வரும் என்று சிலர் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா கொஞ்சமா வந்துச்சு. இந்த மாசம் எனக்கு சம்பளம், இந்த மாசம் எனக்கு வருமானம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா 5,000 ரூபாய் வந்து. என் தொழில் இவ்வளவு இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப குறைவு வந்திருக்கு. காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. காரணம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே தேவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. ஆகாய் 1:9 அதிகமாய் வரும் என்று. இது இயல்புங்க. இயல்பா நம்ம எல்லா காரியத்திலையும் எதைத்தான் எதிர்பார்க்கிறோம்? எல்லா காரியத்திலும் எப்படிதான் எதிர்பார்க்கிறோம்? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இது கொஞ்சம் கிடைத்தது, அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம். நான் அதை போன வருஷம் பாருங்க, அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதை காத்துல தூத்துனா பாதிக்கு மேல என்னது ஊதி போயிட்டு.
ஊதி என்ன செய்துச்சு? போயிட்டு. சரி, அதை ஊதி போடுகிறேன். எதி நிமித்தம் என்றால், என் வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. பாருங்க, தேவனுடைய வீடை குறித்த ஒரு தாகம் உங்களுக்கு. கடந்த வாரத்துல நானும் பாஸ்டரும் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் தான் டிவி வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன செய்துட்டீங்க. அது நல்ல வார்த்தை. அவங்க நினைச்சத ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்தார்? நிறைவேற்றி. எங்க குடும்பத்துல ஒரு காரியத்தை நினைச்சிருந்தேன். எங்க குடும்பத்துல நான் சாண்ட்ரோ காரை மாத்தும் போது ஆரோ இன்னொரு காரை உண்டாயி, அந்த காரை தான் வாங்க ரொம்ப நாள் சிந்திச்சுட்டு. ஆனா எங்க குடும்பத்துல இன்னொருத்தர் அந்த காரை வாங்கிட்டாரு. இன்னொருத்தர் வாங்கிட்டார்ல, இனி வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நேரே இந்த சோனட்டு காரை வாங்கிட்டார். வாங்கினோடனே அவங்க சொல்றாங்க, நான் தான் சோனட்டு கார் வாங்குன்னு நினைச்சேன். நான் சொன்னேன், நானும் நீங்க வச்சிருக்க இந்த ஆரோ காரை தான் என்ன செய்யணும், வாங்க நினைச்சேன். மாறிட்டு. எப்படி மாறிச்சு? எப்படி மாறிச்சு? ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கின்ற வைத்திருக்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். நமக்கு எதிர்பார்ப்பு கரெக்டா இருக்கணும். நல்ல இணைய கவனிக்கணும். எல்லாம் நுழைஞ்சிட்டு பாஸ்டர் முன்னாடி வால் மட்டும் நுழையலன்னு சொல்லக்கூடாது. எதிர்பார்ப்பு கரெக்டா இருக்கணும். ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். நீங்கள் அதிகமாய் வரும் என்று நினைத்திருந்தோ எதிர்பார்த்திருந்தோ இதோ கொஞ்சமாய் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கப்பா. வாழ்க்கையில சிலருக்கு சிந்திக்கிறதே இல்லை. 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும், நல்லா தூங்கி எந்திரிச்சா போதும். இல்ல, கொஞ்சம் சிந்திங்க. அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வழிகளை கொஞ்சம், உங்க வியாபாரத்தை கொஞ்சம் சிந்திங்க, உங்க வருமானத்தை கொஞ்சம் சிந்திங்க. உங்க வருமானத்துக்கு மிஞ்சி நீங்க செலவழிக்கிறீங்களா, வருமானத்துக்கு உள்ள செலவழிக்கிறீங்களா? எப்படி? மிஞ்சி போனா கடன் ஆகும். வருமானத்துக்குள்ள செலவழிச்சா வரவும் செலவும் கரெக்டா இருக்கும். அதுல மீதி வர வேண்டும். மீதி வர வேண்டும் என்றால் இயேசுவை போல அந்த வருமானத்தை பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க? நல்ல என்னைய கவனிக்கணும். எதுக்கு டிவி வச்சு மேல அந்த வசனத்தை பாருங்கன்னா தூக்கம் வராம இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் இடத்துல கொடுக்கணும். இயேசு 5 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் வாங்கி அவரா பிட்டு கொடுக்க. அவர் நமக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கார். நீங்க சிந்திச்சு பாருங்க. மாதிரி வச்சிருக்கிறார். அந்த மாதிரி என்ன? சின்ன பையன்ல இருந்து சீஷர்கள் வாங்கி கொண்டு போய் இயேசுவின் இடத்துல கொடுத்தார்கள். இயேசு நமக்கு மாதிரியாக வானத்தை நோக்கி பார்த்து, இதாவே இவைகளை உங்க வீட்டுல வருமானம் வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து முழங்கால் போடுறீங்களா? ஐயோ, என் மனைவிக்கு தெரிஞ்சிட்டா நீ கொன்ன. இந்த ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு விடுவார்ல. யோசித்து பாருங்க கொஞ்சம். ஏதோ ஒரு வகையில யாருக்கோ கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் புருஷனும் மனைவி முழங்கால் போட்டு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுல ஆண்டவருடைய கிருபையினால இதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால கர்த்தர் கிருபையாய் நடத்துறார். அல்லேலூயா. ஆனா கடையில வியாபாரம் பார்த்து காசை கொண்டு போய் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கொடுக்கணும். 3 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம கொண்டு போடாத. காலையில கொண்டு போய் போடு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியாச்சுன்னா அங்க அற்புதம் நடக்கும். அங்க புரியுதா? கடையில வருமானம் வந்த உடனே அதை அப்படியே கொடுத்துடக்கூடாது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே கொஞ்சம் தாயா, அதுல ஒரு சிரிப்போட கொஞ்சம் தான்ட்டு அழுதுகிட்டுலாம் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, நீர் இன்னைக்கு தந்தது எனக்கு கொஞ்சமா தான் இருக்கு. இந்த கொஞ்சத்தை நான் உம்முடைய கரத்துல தரேன். நீர் எனக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். அல்லேலூயா. நீங்க எனக்கு என்ன செய்யும்? நான் 160 ரூபாயில தான் நாங்க குடும்பத்தை ஆரம்பித்தோம். அதுலதான் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், என்னுடைய டிராவல் போக்குவரத்து செலவு எல்லாம் அதுலயும் நாங்கள் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து ஜெபம் பண்ணதுனால இன்னைக்கு பெருக செய்து எங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
எவ்வளவு வருமானம் வந்தாலும் மனைவிக்கு தெரியாம புருஷன் செலவழிக்க கூடாது, புருஷனுக்கு தெரியாம மனைவியும் செலவழிக்க கூடாது. பிள்ளைகளுக்கு கூட அந்த வருமானம் தெரிந்திருக்கணும். அப்பனாதான் ஹோட்டல்ல போய் சாப்பிடறத நிறுத்துவான். ஏன்னா நம்ம குடும்பத்தினுடைய வருமானம் இவ்வளவுதான். இதுக்குள்ள நம்முடைய குடும்பம் நடத்தணும். நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும். நல்ல காரியத்துக்கு செலவழிக்கணும். எங்க இருந்து செலவழிக்க முடியும்? யோசித்து பாருங்க. நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்யணும்னா நான் கொஞ்சம் சிந்திக்கணும். வசனம் சொல்லுது, நான் சொல்லல, சாரி. 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது? உங்கள் வழிகளை சிந்தித்து நீங்க எப்படி போறீங்க? ஏன் இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்ததான நன்மைகள் எனக்கு கிடைக்கல? என்னைக்கா உட்கார்ந்து சிந்திச்சிருக்கீங்களா? 2 காரியத்தை சொல்வீங்க. ஒன்னு தேவனை குறை சொல்வீங்க, 2வது சபையை குறை சொல்வீங்க. இந்த 2ஐயும் நிறுத்துங்க. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வருமானத்தையும் ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க. அவர் ஆசீர்வதிப்பார். சபை உங்களை ஆசீர்வதிக்காது. சபை ஆசீர்வாதத்தின் வாசலாக உங்களுக்கு வழிகளை சொல்லிக் கொடுக்கும். ஆசீர்வதிப்பது யார்தான் ஆசீர்வதிக்க வேண்டும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தடும். அதனுடைய வேதனை என்ன செய்ய மாட்டாரு? கூட்டவே மாட்டார். வேதனைகள் உங்களிடத்துல இருக்கிறது என்றால் உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவு உங்களுக்கு வரணும். அதிகமா எதிர்பார்த்து கொஞ்சமா வந்துட்டா என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கொஞ்சமா வந்துட்டு சரி பரவாயில்லை, இன்னைக்கு யாத்தியா போய் நமக்கு தான் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குல்ல, அவங்ககிட்ட போய் வாங்காதீங்க. கொஞ்சமாய் வந்துச்சு, முழங்காலில் நிற்பேன், ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். எனக்கு பதில் வரும் வரைக்கும், தேவ சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு சத்தம் வரும் வரைக்கும், தேவ சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு விண்ணப்பம் வரும் வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். ஆண்டவரே, ஏயா குறைந்தது என்று நீங்க முழு மனதோடு ஆண்டவரை தேடினால் கண்டுபிடிக்கப்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் அன்னைக்குதான் நடக்கும். அன்னைக்குதான் அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும். ஐயனால் உங்கள் வழிகளை என்ன செய்யுங்கள்? சிந்தித்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாம் எதிர்பார்க்கிறதான பயங்கரமான காரியங்களை செய்வார். சாதாரணமான காரியம் இல்லை. என்ன காரியங்களை செய்வாரா? பயங்கரமான காரியங்கள். எதிர்பாராத எதிர்பார்ப்புகள் நிறைந்து இயேசுவினிடத்துல ஜெபிக்கும் போது நாம் எதிர்பாராத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போறார். ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? செய்ய போறார். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர் உமது சந்நிதியில். பாருங்க, ஆண்டவரிடத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடாதபடி ஒரு எரிகோ உங்களுக்கு தடையாக இருக்கலாம், ஒரு பர்வதம் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கும் போது அவர் இறங்கி அந்த பர்வதங்களை என்ன செய்தார்? உருகி போக பண்ணி நமக்கு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. உருகி போக பண்ணி நமக்கு எதை செய்தாரு? அற்புதம். நாம் எதிர்பாராத பயங்கரமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். நல்ல காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். இது எப்படிங்க ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. மனுஷ கண்களுக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கும். அப்படி கர்த்தர் நம்மளை நடத்தணும்னா நாம என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்கணும், வேதத்தை வாசிக்கணும், முழங்காலை முடக்கணும். அப்பா, நான் என்னப்பா செய்ய? இந்த சபையிலே பல லட்சங்களுக்கு கடனா இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு சொன்னதான காரியம் ஜெபியுங்கள், கர்த்தர் மீண்டு வர உதவி செய்யும். பல லட்சங்கள் என்று சொல்லும்போது 50, 60, 70, 80, 90 வரைக்கும் உள்ள லட்சங்கள் இன்னைக்கு மீண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கர்த்தர் அவர்களுக்கு செய்ததான காரியம். அவங்க எதிர்பார்க்கல, எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் செய்கிறார். யாரு செய்கிறார்? இந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது. நீர் அவர் செய்யறதுக்கு, அவர் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். நம்ம ரெடியா இருக்கிறோமா?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவர் தருவதற்கு ரெடியா இருக்கிறது, நாம் வாங்குவதற்கு ரெடியா இருக்கிறோமா? இப்ப அதான் என்னுடைய கேள்வி. அந்தந்த நேரத்துல கர்த்தர் கிருபையா என்ன செய்வாரு? நடத்துவார். இந்த சபை இப்படியே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு முன்பு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று வாய்மணக்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் வைத்திருக்கிற வேதாகமம் சொல்கிறது, ஏசாயா 61:9 என்று நினைக்கிறேன். இவர்களை பார்க்கிற யாவரும், இவர்கள் வாசியுமா, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நம்மளை பார்க்கிறவங்க, இவன் இயேசுவை போய் ஆராதிச்சு இவன் இருந்த நிலைமையிலே இருக்கிறான், உயர்வு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. உயர்வு வராமல் இருப்பதற்கு காரணம் இயேசுநாதர் அல்ல, நீங்களும் நானும் தான். இயேசுநாதர் சொல்றாரு, இவர்களை பார்க்கிற யாவரும். நான் லாத்தியத்துக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்கும் என்னை எல்லாரும் சொல்ற காரியம் என்னன்னா, அவர் பெரிய பணக்காரன். நான் அடிக்கடி சொல்வேன், என் அப்பா பணக்காரர், ஐஸ்வர்ய சம்பந்தர். அல்லேலூயா. நான் ஐஸ்வர்யம் அடையும்படி அவர் எனக்காக என்ன செய்தார்? தரித்திரமானார். அல்லேலூயா. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு வரும்படி இயேசுவே சிலுவையை ஏற்றுக்கொண்டார். 3ஆம் நாளில் ஜீவனோடு எழுந்த இயேசு நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். வாசிமா, அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்று சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். என்னை பார்க்கும்போது சொல்லணும், அவருக்கு என்னையா, அவருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. அவரோடு கூட பரம எஜமானாகிய இயேசு இருக்கிறார், அதனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். உங்களோடு கூட பரம எஜமானாகிய இயேசு இருக்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல போறாங்க, ஏன்னா அந்த வார்த்தைக்காக தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. அல்லேலூயா. பெருமையா வந்தாங்க ஐயா, அவங்க ஆரம்பம் எனக்கு தெரியும். அவங்க நான் சொல்லக்கூடாது, பெருமையா இருந்தாங்க. வஸ்திரம் இல்லையா, நாளைக்கு இல்லையா செய்யறதை யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இயேசுவை இருக்க பிடித்தார்கள். அந்த இயேசு அவர்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்தார், அந்த இயேசு அவர்களுக்கு நல்ல வாகனங்களை கொடுத்தார், அந்த இயேசு அவர்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்தார், அந்த இயேசு அவர்களுக்கு நல்ல புருஷனை கொடுத்தார், அந்த இயேசு அவர்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், அந்த இயேசு அவர்களுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்தார். அவர்கள் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கிறபடினால் அந்த இயேசு அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டே என்ன செய்ய, அவர் கொடுக்க 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 நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நான் என் பாயிண்ட்ல தான் நிற்கிறேன். அவர் கொடுக்க கொடுக்க, இங்க யாராவது என்கிட்ட பல லட்சங்களை கொடுங்க, அந்த பல லட்சங்களை நான் செலவழிச்சிருவேன். ஆனா இயேசு கொடுக்கிறதான ஆசீர்வாதம் மட்டும் என்றென்றைக்கு நிலைத்து இருக்கு. என்றென்றைக்கு என்ன செய்யும்? நிலைத்து இருக்கும். பாருங்க, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் சேவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு. பாருங்க, நாம் எதிர்பார்க்கதான் செய்தோம். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போறாரா? நல்ல என்னை கவனிக்க. ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போறாரா? ஒருவரும் கேட்காத, ஒருவரும் உணராத, ஒருவரும் கண்டிராத ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னா நம்ம இயேசுவை நோக்கி எதிர்பார்க்க வேண்டும். யாரை நோக்கி எதிர்பார்க்கணும்? இயேசுவை. இயேசுவை நோக்கி எதிர்பார்க்கும் போது அவர் நம்மளை வெறுமையாகி விட மாட்டார். 5000 பேர் கூடி இருக்கிறாங்க, ஆண்டவர் வெறுமையா விட்டாரா? சொல்லுங்க. இந்த 5000 பேரும் இயேசுவின் மகிமையை பார்ப்பதற்கு வந்திருந்தார். சபைக்கு நம்ம வாரோம்னா இயேசுவின் மகிமையை,
இயேசுவின் பிரசன்னத்தை பார்க்க நாம் வரும்போது இயேசு மீது எல்லாத்தையும் நமக்கு போடு கத்திரிக்காய் மாதிரி போட்டு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவின் சமூகத்துக்கு வந்தவுடனே அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம். பாடுதோ மேகமே மகிமையின் நீர் வந்தால் எல்லாம் என்ன செய்யுமே. பாருங்க, நம்ம பாடுதோ அது நம்ம அனுபவமா இருக்கா சொல்லுங்களா? அது நம்ம அனுபவமா இருக்கா? இங்க அதுதான் அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு எழுதுகிறார். தீத்துக்கு எழுதுகிற வார்த்தை, மகிமையின் பிரசன்னம் ஆகுதலை நாங்கள் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில வரணும். எதிர்பார்ப்பு லட்சங்களா இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு நிலங்களா இருக்கக்கூடாது. நீர் மட்டும் வந்தால் போதும், என் வாழ்க்கையில எல்லாம் மாறி. அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்களா? எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஆண்டவரே சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அதுல இருந்து ஏன் நமக்கு கொடுக்க மாட்டார்? நம்ம சரியான எதிர்பார்ப்பு இல்ல. சரியான எதிர்பார்ப்பு ஆண்டவரை நோக்கி பார்க்க, அவருடைய பிரசன்னத்தை நோக்கி நம்ம ஆண்டவரே அதை தர இதை தரன்னு கேட்கமே தவிர, ஆண்டவரே ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும், ராஜ்யத்தின் மகிமையை நான் பார்க்க வேண்டும். உண்மை நான் மோசைக்குள்ள இருந்ததான தாகாதுதாங்க, மோசைக்குள்ள இருந்த தாகாதுதான். ஆண்டவரே எவ்வளவு காரியத்தை நீர் என்னை கொண்டு செய்தீர், நான் உண்மை என்ன செய்கிறேன்? பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரு, கண்மலையில போய் இருப்பான், பள்ளத்தாக்குல போய் இருப்பான், நான் கடந்து போவேன், என் கைகளினால் என் முன்புறத்தை மறைப்பேன், என் பின்புறத்தை மட்டும் என்ன செய்வார்? இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணி 3ஆம் நாளில் உயிரோடு ஜீவனோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை எவர்கள் பெறுகிறார்களோ அவர்கள் இயேசுவை தற்சுரூபமாய் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் இயேசுவின் மகிமையை பார்க்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20-21 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு இந்த பூலோகத்துல இல்ல, பரலோகத்துல இருக்கு. அங்க இருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவே மாறும். சில நேரங்கள்ல நமக்குள்ளேயே பிரச்சனை முட்டி மூக்கு வழியா தொங்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், இயேசு வந்துட்டா கூட. சொல்ல மாட்டீங்களா? இயேசு வந்துட்டா கூட. அப்ப அந்த எதிர்பார்ப்பு எல்லா மூச்சு முட்டுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இயேசுவாய் இருப்பார் என்று சொன்னார். நம்முடைய சந்ததி ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததியின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று என்ன செய்வார்கள்? இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? எதிர்பார்ப்பு இயேசுவை மட்டும். அதான் ஆண்டவர் சாலமன் ராஜாடத்துல கேட்டார், எப்பா நீ விரும்புகிறது என்ன? எதிர்பார்ப்பு என்பதற்கு மறுவார்த்தை விரும்புகிறது. நீ விரும்புகிறது என்ன? ஆண்டவரே, என்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிறீர், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர், இந்த ஜனத்தை நடத்துவதற்கு ஏற்ற ஞானம் எனக்கு இல்லை, ஞானத்தை தாரும். ஞானம் என்றால் இரட்சகர். ஞானம் என்றால் யாரு? இரட்சகர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமுமானார். இயேசுதான் நமக்கு ஞானம். அந்த ஞானத்தை எதிர்பார்த்தா இயேசுவாகிய ஞானம் அவனுக்குள்ள இறங்கினதுனால அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அதே போல இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடியது என்னென்ன? ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும்பா,
நீங்க மட்டும் எனக்குள்ள வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த ஏசப்பா வரும்போது கேளாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அடுத்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போக வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அவைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சாலமோனிடத்துல கர்த்தர் கேட்டா, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளுப்பா. அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதிரிகளுடைய ஜீவனை கேட்கல, சத்துருக்களுடைய ஜீவனை கேட்கல. அவன் கேட்டது ஞானம். அந்த ஞானம் யார்? ரட்சகராகிய இயேசு. இயேசுவே, நீர் எனக்குள்ள வந்தா போதும், என் எதிர்பார்ப்புகள், நான் விரும்புகிறதெல்லாம் நிறைவேறும். அந்த தேவன் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தது போல, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரியா இருக்கும் என்று சொன்னால், நீங்க கேளாத ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை இந்த 9வது மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கர்த்தர் சரியாய் நடத்த போறார். சரியாய் நடத்த போறார். கொஞ்ச நேரம் ஆண்டவரே, நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறேன். என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு? என்னுடைய பலிகள் ஏன் இப்படி இருக்கு? நான் அதிகமா வருண்டு எதிர்பார்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது, எதிர்பார்ப்பு நிறைவேறல. ஏன்? கொஞ்சம் நீங்க சிந்திங்க பார்ப்போம். கொஞ்சம் நீங்க சிந்தித்துட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை கேளாத ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை கிருபையாய் நடத்த போறாரு. திறக்கல. நீங்க எங்கேயோ இருக்கக்கூடிய ஆட்கள், எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள், ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறத, வராமல் இருக்கிறத. அதான் ஆகாய் 1:7 அவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்கும்போது நீங்கள் கேளாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த 9 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த 10வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறேன். நாங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் கேளாத மேன்மை மகத்துவத்தின் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு நாங்கள் எங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்க்க, யோசித்து பார்க்க, உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மை நாங்கள் எதிர்பார்க்கும் போது, நீர் எங்களுக்குள்ள வரும்போது எங்களுடைய வாழ்க்கை டோட்டலாய் மாறி, நீர் வந்தால் போதும் கர்த்தாவே, நீங்க வந்தால் போதும் என் கடன் மாறிடும், நீங்க வந்தா போதும் என் வியாதி மாறிடும், நீங்க வந்தா போதும் என் பிள்ளைகளுடைய நிலைமை மாறிடும், நீங்க வந்தா போதும் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் வரும், நீங்க வந்தா போதும் எல்லா ஜனங்களும் பார்த்து சொல்ல போறாங்க, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று. அப்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் ஆசீர்வாதமும் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம்.